தாக்குதலை நடத்தி நம்முடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். 70க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இன்றைக்கு அஞ்சலி நிகழ்ச்சி. பிப்ரவரி 14 தான் மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவர்கள் எல்லாம் தூக்கிலிடப்பட்ட நாள். இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியை நாம் குண்டுவெடிப்பு நினைவு நாளாக நாம் கடைபிடிக்கிறோம். பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கிறோம். இந்த குண்டுவெடிப்பிலே பலியான மக்களுக்கு அஞ்சலி செலுத்தி மோட்ச தீபம் ஏற்றி ஒரு காவிக்கொடி அணிவகுப்பையும் நடத்தி குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இந்த இடத்திலே நாம் நம்முடைய அஞ்சலிகளை செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசும்படி நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளர் திருமுருகனார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கொங்கு மண்டலத்தின் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட இந்த நாளிலே குண்டுகள் முழங்கி 58க்கும் மேற்பட்ட உயிர்களை பலி கொடுத்து இதே இடத்திலே 250க்கும் மேற்பட்டவர்களை படுகாயமடைய செய்து அமைதி பூங்காவாக இருந்த கொங்கு மண்டலத்தை குண்டுகள் முழங்குகின்ற மாவட்டமாக மாற்றிய நாள். இந்த நாளிலே இந்த அஞ்சலி நிகழ்ச்சிக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அஞ்சலி நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிற அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது வரலாற்றிலே என்று சொன்னால் மறந்து போகின்ற இந்த காலகட்டங்களிலே கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கும் தவறாது அந்த பலிதானிகளுக்கு நாம் ஒரு அஞ்சலியை செலுத்தி ஒரு தீபாஞ்சலியை எடுத்துக்கொண்டு ஒரு காவிக்கொடி பேரணியை நாம் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறோம் இந்த மக்களின் சார்பில். அதே நேரத்தில் ஆண்டுதோறும் இதிலே எண்ணற்ற நூற்றுக்கணக்கான, இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான, இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கான மக்கள் கோவை, பொள்ளாச்சி மற்றும் திருப்பூரும் சுற்றுவட்டார மாவட்டங்களிலே இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார்கள். இந்து இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, இந்து இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்களும் சரி, இந்து இயக்கத்தில் இருக்கக்கூடிய நமது மாவட்டத்தில் இருக்கிற பொதுமக்களும் சரி, லட்சோப லட்சம் மக்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிற நிகழ்வு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. அத்தகைய ஒரு வரலாற்று பதிவினை இங்கே அவர்கள் பயங்கரவாதிகள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். கொங்கு மண்டலம் ஒரு வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தி குண்டுகள் முழங்கி அமைதி பூங்காவாக திகழ்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஏதோ மாவட்டம் இப்போதுதான் அமைதியாக இருக்கிறது, மக்கள் இயல்பு நிலைக்கு மாறிவிட்டார்கள், மக்கள் சுதந்திரமாக நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே ஊடுருவதற்கு முன்பாக மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் கோவையை நோக்கி படையெடுக்கிறது என்று சொன்னால், மீண்டும் ஒரு மனித குண்டு வெடிப்பு இங்கே நடக்கிறது என்று சொன்னால், அதே நேரத்தில் நீதியரசுகள் நிரம்பி இருக்கிற சபையிலே நீதிமன்ற வளாகத்திலே பத்தம்பகளிலே படுகொலை நடக்கிறது என்று சொன்னால், சட்ட ஒழுங்கின் பாதுகாப்பு இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த ஆட்சி அதிகாரம் இங்கே மெத்தனமாக செயல்படுகிறதா என்ற கேள்வி இந்த இடத்திலே எடுகிறது. கோவையிலே இதுவரையும் நடைபெறாத அருவா கலாச்சாரத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குண்டுவெடிப்பு கலாச்சாரம் கோவையிலே முடங்கிவிட்டது என்று நினைத்து பெருமூச்சு விடுகின்ற சூழ்நிலையிலே மீண்டும் மனித வெடிகுண்டு என்பது உருவாகிறது கோவையிலே. ஏனென்ற இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. ஆட்சி மாற்றத்தின் அவலமா, சட்ட ஒழுங்கின் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதா, காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியெல்லாம் எங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த கேள்விகளுக்கு விடுதலை வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது. என்ன ஒரு கொடுமை! இதுவரையிலும் ஒரு பெயரிலே கூட அறுப்பதற்கு யோசிக்கிற கோவை மாவட்டத்திலே பத்தம்பகளிலே நீதியரசர்கள் முன்பாக நீதிமன்றத்தின் வாயிலே ஒருவன் வெற்றி படுகொலை செய்யப்படுகிறான் என்று சொன்னால், இந்த துணிவும் தைரியம் கொங்கு மண்டல மக்களுக்கு யார் கொடுத்தது?
மெத்தன போக்கு. வங்கக் கடலோரத்திலே வரலாறு படைக்க வேண்டும் என்று பேராவுக்கு சிலை வைக்க முயல்கிறார்கள். வங்கக் கடலோரத்திலே வரலாறு படைக்க பேராவுக்கு சிலையா? ஈரோட்டிலே தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைவு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே எத்தனை பிரச்சனை, 16 மந்திரிகள் அங்கே முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு? ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு எதற்கு 14 மந்திரிகள், அத்தனை அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பேரூராட்சித் தலைவர்கள் இத்தனை பேர் முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தை கொடசு மண்டலமாக மாற்றி வெட்டுகின்றார்கள். ஈரோட்டிலே எண்ணத்தை கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. நாட்டிலே எத்தனை பிரச்சனை. கொங்கு மண்டலம் ஒரு அமைதி பூவாவாக திகழ்ந்து, ஒரு தொழில் நகரமாக, ஒரு வியாபார நிறுவனமாக இன்றைக்கு தென்னிந்தியாவின் மார்க்சிசம் என்று சொல்லக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்திலே குண்டுகள் முழங்கச் செய்தார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அதே நிலை மீண்டும் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசு எதை நோக்கி பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறது? இந்துக்களை அச்சுறுத்தி பார்க்கிறதா?